அப்படின்னு சொல்லி செய்தி வருது அப்படிங்கிறாரு. என்ன கல் இருக்கிறதுல என்ன தீங்கு நடந்துட போகுது? நான் குடிச்சிருக்கேன்டா கல் சின்ன பையனாக இருக்கும்போது. எங்கள் அப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு மரத்தில் இறக்குவார், அவருக்கு உடம்பு முடிகிற வரைக்கும். நான் கல் கொடுக்கலாம் அழுதுருக்கேன் உட்காந்து. கல்லுக்கும் பதனிக்கும் வித்தியாசம் இருக்கான். அதில் எதுவும் கல்லில் எதுவும் மினரல்ஸ் கிடையாது, விட்டமின் கிடையாது, புரோட்டீன் கிடையாது. அது எப்படி உணவுப் பொருளாகும்? எல்லாம் விஸ்கி பிராண்டி குடிக்கலாம். எல்லாம் டிஸ்டிலரி எதாவது ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லைன்னு தெரில. என்ன அப்போ கொடுமை தான். இப்படிலாம் கிளம்புறாங்க பாரு. இவர் என்ன, நான் என்ன நினைக்கிறேன், ஏதோ கூட்டணிக்காக ஒரு அச்சாரம் போகிறாருன்னு நினைக்கிறேன். 2 சீட்டு தருவாங்க, நம்மள எம்எல்ஏ, நம்ம மகனும் எம்எல்ஏ ஆக்கி விடலாம், அப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாதி பேர் அதுக்கு தானே அரசியலே, பதவி சுகம் கண்டு போச்சு எல்லாருக்கும். ஒயின் ஷாப்பில் கொரோனாவில் வட்டம் போட்டு சரக்கு விற்றுது, போலீஸு காவலுக்கு நிறுத்தி சரக்கு விற்றதெல்லாம் சரியாக போச்சு. வெளியில் கூடத்தில் கொரோனாவில் செத்து போயிடுவான்றதெல்லாம் தாண்டி சரக்கு வித்தாகணும் எது எப்படியா இருந்தாலும். அப்படிப்பட்ட ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ எல்லாம் யாரும் போய் சீட்டு கேட்டாராமையா? ஏடிஎம் கேட்டி டிஎம் கேட்டியோ கேட்கல. இது இந்த லோக்கல் குடும்ப பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வருவோன்றதால அது ஏடிஎம் கிட்ட போய் கேட்டேன். ஏடிஎம்கே சீட்டு கொடுத்துட்டு 24 கவுத்து விட்டாரு. போய் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு உண்மையிலே சேர்ந்தான்னு வச்சுக்கோ. அட்லீஸ்ட் ஒரு 10 அவனை 1-2 சௌமியாவது ஜெயிச்சிருக்கான். சவுக்கு களி ஊதிந்தாப்புல. இப்போ தான் வீடியோ பார்த்தேன், இப்போ தான் போட்டாரு, கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தேன். இல்லை வேற ஒருத்தன் பேசியிருந்தான். இவனும் சவுக்கு களி ஜெயிச்சிருப்பாங்க. ஏதோ போட்டு குழப்பி என் காலை பிடிச்சி அழுது இவனை பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி அப்படியே சொன்னார். அந்த என் காலை பிடி, நான் வீடியோ லைவை கேட்டேன் உட்காந்து அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டு தான். ஏன்னா கொஞ்சம் எப்பவுமே சீனியருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இவனை எல்லாத்துலேயுமே. அவங்க பல விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. அரசியலில் நிறைய பேர் கொடுப்பாங்க. அன்புமணிக்கு இல்லைன்னு ராமதாஸுக்காக நிறைய பேர் கொடுப்பாங்க. அவங்க அரசியலில் எது எவன் கவுப்பான், எது சூழ்நிலை, மக்களுடைய மென்டாலிட்டி என்ன. அவர் எனக்கு ஒரு கட்டத்தில் பிடிக்காதான் ஒரு இது இருக்குது. ஆனால் அவர் கொடுக்க ஒவ்வொரு அறிக்கையும் சூப்பராக இருக்கும், தெளிவாக கொடுப்பாரு. அது எல்லாத்தையுமே நீ கவனிச்சுப்பாரு. தெளிவாக எல்லாத்துக்கும் அறிக்கை ஏதாவது கொடுத்தாரு. எல்லா விஷயத்தையுமே ஒரு பிரதான அரசியல் கட்சி கண்டுக்கிறது கூட்டணி கட்சியில் இருந்து எல்லாத்தையும் இது கொடுப்பாரு. மக்களுக்கு தேவையான நிறைய பேர் பண்ணுறது இல்லை இவனை. இப்போவே இது பாரு, டிஎம்கே கூட்டணி வலுவான கூட்டணி, எதிரில் கூட்டணி அமையல. இதுதான் இது. நான் என்ன கேட்குறேன், கூட்டணி கட்சியாக இருக்கிற எல்லாருமே நீங்கள் இப்போ நடக்கிற எல்லா விஷயத்திலும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்குறேன் ஃபஸ்ட்டு. இப்போ தான் சிபிஎம் அவர் அப்பப்போ ஏற்றுட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் எலெக்ஷன் வந்தவன எல்லாம் இப்போ பாரு, இதுக்கப்புறம் நடக்க போகிற கூத்தா. இப்போ அந்த எலெக்ஷன் இந்த டிசம்பர் வரைக்கும் இவனை இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவானோ. பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக, இது 4 கன்ஃபார்ம் ஒரு கூட்டணி ஆகிடுவாங்க. ஆமாம். அவங்க 4 கூட்டணி. எங்கள் தளபதி என்ன பண்ண போகிறீங்க? விஜய் தளபதி என்னடா பண்ண போகிறீங்க? இளைஞர் படையை வச்சுருக்கோம் நாங்கள். அவர் உட்காந்தே இருக்கிறாரு. சும்மா கமெண்டில் போகிறோம். என்ன கூட கேட்கணும். அப்படி ஒரு சிம்பிள் கால்குலேஷனு, ஒரு நோட்டை எடுத்துகிட்டு போய் உன் ஊரில் என்னடா நீ சொல்கிற தளபதி சிஎம் சொல்கிற ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா கேட்டால், நான் 4 பேருக்கு சாப்பாடு போட்டேன், இட்லி போட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இட்லி போட்டால் சாப்பாடு போட்டால் ஓட்டு போட்டுருவாங்க அவனுக்கு? அதெல்லாம் தைப்பூசத்தில் டெய்லி தாண்டா போட்டுக்கிட்டு இருக்கான் சபையில். உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் ஒரு பேப்பர் எடுத்து உன் ஊர்லேயே கேளு, எத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் உனக்கே தெரிஞ்சு போடும். இதெல்லாம் இந்த வயசுக்கு வராத பசங்கன்னு சொல்ல மாதிரி, இது மைனர் பசங்க சும்மா எங்காவது சிஎம் வச்சுக்கிட்டு அரசியல் ஆட்சி பிடிக்கிறோம். சும்மா அவனை ஒரு இது எவ்வளோ பெரிய இது எலெக்ஷனுக்கு எவ்வளோ பெரிய இது. ஐயோ, பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்னா ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க. அது ரியல் பாலிடிக்ஸ்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இது இந்த போனதில் பன்னீர்செல்வத்தை ஏற்றி எத்தனை பன்னீர்செல்வம் நானும் 24 பன்னீர்செல்வம் நினைக்கிறேன். ஓ பன்னீர்செல்வமே ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஆனால் பாவில எங்கடா கண்டுபிடிச்சிங்க ஒரு தொகுதியில் இத்தனை பன்னீர்செல்வமானு? அப்போதான் தெரியும் நமக்கு இத்தனை பேர் பன்னீர்செல்வம் இருக்கானு. சும்மா உண்மைதான். ஒரு பன்னீர்செல்வத்துக்கு எத்தனை பன்னீர்செல்வம்? கூட்டணி வரலான்னா அவன் போட்டுறான். ஒருத்தன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் இல்லை, எப்படியுமே எந்த விதத்துலையும் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதாக வேலை பார்த்தது அதெல்லாம் இல்லைண்ணா. அவன் வேலை பார்ப்பானா, அவன் சென்ட்ரல் அவன் எப்படியாவது போடணும்னு பார்ப்பான். இவன் ஸ்டேட்டில் ஆளுங்கட்சி, இவன் எவ்வளோ இது பண்ணுவான். சும்மா இல்லைடா, ஒரு ஏதாவது மீடியா டிஎம்கே தவிர ஏதாவது ஒரு விஷயத்த வெளியில் வரதா மீடியாவிலேருந்து ஒன்றும் வராது. இல்லை கண்ட்ரோலு ஃபுல்லாக. என்ன திருமாவளவன் ரொம்ப காலமாக இந்த கூட்டணி ஒன்றும் பண்ண முடியாது, எதிரில் ஆளே கிடையாது, இந்த ஜெயலலிதா பேசின கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு.
எனக்கு 2 சீட்டு போதும் அப்படின்னு. இந்த வடிவேலு இந்த வேல் படத்தில் சொல்லுவான், அப்பா சென்னை வந்தால் எழுப்பி விடுங்கப்பான்னு படுத்துவார். அது மாதிரி எனக்கு 2 சீட்டு கொடுத்தா போதும்பா, நான் ஓரமாக எனக்கு 2 சீட்டு கொடுத்தா போகும்பா, நான் வந்து படுத்துக்கிறேன்ப்பா. எனக்கு ஏதோ பண்ணுங்க, இருக்கிற பிரச்சனையை பாருங்க. யார் ரோடு போட்டானா, இது பண்ணானா, அது நடந்ததா, இது நடந்ததா, வேற யாருமே எனக்கு எது வேண்டாம் அப்படின்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ எது மாறி இருக்கு, எதை ஒழுங்குபடுத்தியிருக்கோம், அதை எதாவது பேசுங்கயானா அடுத்த 5 வருஷத்துக்கான வேலையை பாருங்கள் தம்பி. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணுன்றதுல தான் குறியாக இருக்காங்க. ஆளுக்கு காமெடி தான் இதெல்லாம். டெய்லி பார்த்தோம்னு வச்சுக்கேன், சிபிஎம்லாம் திடீர்னு உதிக்குது. எங்கேன்றா வந்தீங்க சிவப்பு தண்டை போட்டுக்கிட்டு? ஓ நீங்கள் தான் தலைவரா? சிபிஎம்லாம் எவ்வளோ பெரிய கட்சி, ஒரு கம்யூனிஸ்ட்னா என்ன எவ்வளோ பேர் பேசுவாங்க. இப்போ சிக்குன்னு அவரு திடீர்னு மைக் தீட்டி வந்துடுறாரு. இப்படி போய் சங்கியாக உட்காந்துறேன் என் கூட சேர்ந்துக்கிட்டு. ஐயோ ஐயோ தலைவர் வேகனா இது டார்ச்சில் எடுத்து கண்ணாடியெல்லாம் உடைச்சாரு, டிவி கண்ணாடியா. என்ன பண்ணுறது, பதவிப்படுத்தும் பாடு, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. போகணும் தேவை வந்துருச்சு, அதனால போகிறான். நான் என்ன கேட்குறேன், என்ன கழட்டி நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒன்று அதை பற்றி பேசாம கூட ஆரம்பிச்சிருக்கலாம் சைலண்டா. இல்லை இங்கே ஒரு இன்னும் அப்படியே குடும்ப ஆட்சியா அதுன்னு டிவி தூக்கி உடச்சிவிட்டு இங்கே என்ன கழட்டி விட்டாரு, அங்கே போய் கழட்ட போகிறாரு. 2 பேர் தேவையா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அடுத்து என்ன 6 வருஷத்துக்கு நினைக்கிறேன் ராஜேஷ் அப்பா எம்பி. 6 வருஷம்னா என்ன 2031 வரைக்கும் படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் தம்பி. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் அங்கே போய் மீட்டிங்கில் உட்காந்துட்டு ஒரு படம் நடிக்கணும் ஒடியாந்துறாங்க, அங்கேயும் போக மாட்டான். யாருமே பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் யாருமே பார்லிமெண்ட் போகிறதே கிடையாது. எல்லாம் சும்மா இங்கே பேர் வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஒருத்தரும் போகிறது கிடையாது. எல்லாம் அங்கே போய் ஏதாவது கேள்வி கேளுங்கடா, ஓட்டு போடுங்கடா. அன்புமணியா இருக்கட்டும், திருமணம் ஒருத்தரும் போறதே கிடையாது. யாருமே இங்கே உட்காந்து லோக்கல் பாலிட்டிக்ஸ் அங்கே போக மாட்டாங்க. பார்லிமெண்ட் ஏகுதான் போ, டெல்லி எட்டி கூட பாக்குறது இல்ல. டெல்லி எட்டி பாக்குறது ஒரு கேங் உட்காந்து டெல்லியிலே தான் உட்காந்துருக்கோம். அது இங்க எட்டி பார்க்காது. ஆமா, அங்கே பாயப்பட்டு படுத்துறோம். அங்கே பாயப்பட்டு படுத்துறோம். அவனை வெளிநடப்பு பண்ணி அங்கே வந்துடும். அங்கே ஏதாவது போய் தருணான்னு ஒரு மூலையில் நின்று போட்டோ எடுத்து போட்டோ போட்டுட்டு அது இங்கிட்ட எட்டி பார்க்காது. நான் எனக்கு பொறுப்பு இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐயோ காமெடி தான். ஆனால் இவங்க அரசியல் கதையெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவங்க மத்தியில் தான் நம்மலாம் வாழ்ந்து பிழைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வேற டேக்ஸ் லட்சணம் வேற, ஆளாளுக்கு கொள்ளடிக்கிறது. அதான் இப்போ இந்த சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 4:30 5 மணி கூட இருக்கும். அப்போ உட்காந்து அப்போ தான் இந்த ரெட்ஃப்ளிக்ஸ் இதில் அவன் ரெட்ஃப்ளிக்ஸ் அவன் நல்லா பேசுவான். கழிவு கட்டையில் ஊற்றுனாங்க. அண்ணாமலையிலேருந்து அன்புமணி வரைக்கும் ஃபெலிக்ஸ் ஊற்றுவான். இந்த மணி அவன் அப்பப்போ கழுவி ஊற்றுவான். இதை உட்காந்துருப்பான். அவன் 2 டீமுக்கு ஒன்றும் பண்ணாதும்மா. அவன் இது பண்ணுவான். ஏன் முன்னாடி சவுக்கில் இவன் இருந்தாங்க யாரு, ஃபெலிக்ஸா, இதில் வந்து அவன் பெரிய எஃப்எல் தானே ஆரம்பிக்கும். முத்தலிப்பு அவனும் நல்லா பேசுவான். அவனு கொஞ்சம் இது பண்ணுவான். நம்ம இவனை தான் நம்ம யார் ஆதன் டிவி அவனை தான் வச்சு செய்வாங்க. மாதேஷ் தான் வச்சு கிளிப்பாங்க. அது இந்த எங்கே எப்போ பேசு அது இந்த இவர் வந்தாருன்னு வச்சுக்க, இந்த பிஜேபியில் மாநில இளைஞருடைய ஒரு ஒருத்தர் இருக்காரு, எப்போது சிவப்பு போட்டு வச்சுருவாரு, அசோத்தமன். அவர்லாம் வந்தான்னா களி ஊத்துறான். தெரியாதனமா வாயை கொடுத்துட்டீங்கன்ற கதையாக தான். தெரியாதனமா என்ன வாயை கொடுத்துருவீங்க இருக்காது. ஆனால் மீடியாவுக்கு நல்ல உதாரணம்டா மாதேஷம். செம்ம உதாரணம். நல்லா ரொம்படி போனோம், நல்லா உட்காந்துட்டு அடிக்கிறது. ஆனால் அவன் அசோத்தம் வந்தானா களி ஊத்துறான். எனக்கு சிரிப்பா வரும். அதான நிஜமும் கூடடா. மீடியா தானே கேள்வி கேட்கணும். கதையா போய் முட்டு கொடுக்கறதே வேலையா இருந்தா தப்புனா தப்புன்னு கேளு. கமிஷன் வாங்கிட்டு கரெக்டாக வேலை பார்த்தா இப்படிதான். ஓடுங்க கேளுங்க. ஐயா உங்க அப்பா இடத்த பிடிச்சிட்டீங்க நீங்க. ஒரே லக்க தான். ஆக்சன் ஓடுங்க. ஐயோ அவன் உதயநிதிய கலைஞரோட இதுக்கு வரல,
கலைப்புலி தானோட கல்யாணத்துக்கு போயிருக்காரு. இங்குது கடும் காய்ச்சல். ஆமாண்டா, உடம்பு சரியில்லை, எல்லாம் அரசு நிகழ்ச்சியெல்லாம் தள்ளி வச்சுட்டாங்கன்னு. நிகழ்ச்சியெல்லாம் தள்ளி நடந்துச்சு. ஸ்டாலின் அட்டன் பண்ணியிருக்காரு மதுரை வந்து. இவர் சொல்ல கவர்மெண்ட் அறிக்கை கொடுத்துருக்கு. அதான் கவர்மெண்ட் லெட்டர் பேட்ல தானே வந்தது உடம்பு சரியில்லாதால துணை முதல்வருடைய அது எவ்வளோ சவுக்கு தான் இதில் சொன்னான். எந்தாவது வந்து ஏதாவது கட்சி வந்து ஏதாவது விட்டுருக்காங்களா, ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிக்கை விடுவாங்க. ஓகே, கட்சியில் இது வரைக்கும் யாரும் விட்டதில்லை. சரி, என்ன குழியாதான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு போகணுங்க, அதை விட்டு. சரி, அதுக்கு அட்டன் பண்ணல, உட்காந்துருக்க வேண்டிய தானே. கலைப்புலி தானு பையன் போதனால அதுக்கு இங்கேருந்து போய் போகிறாரு. காசு வருது இல்ல, அவர் சினிமாக்காரடா. சினிமாக்கார காசு வருது இல்ல. தமிழ்நாடே வந்து சினிமாக்காரர்களுக்காக எழுதப்பட்டது. தமிழ்நாடு வந்து சினிமா தர அப்படி நினைஞ்சா அப்படியே பிடிக்கும், தாங்கி இதை இழுத்து பிடிக்கும். அப்படியே அவங்க தான் சன் பிக்சர்ஸ் பிடிச்சாங்க. சன் பிக்சர்ஸ் பிடிக்கிறாங்க. அடுத்து டான் பிக்சர்ஸ் வர டான் பிக்சர்ஸ். ஐயோ ஐயோ, ஆனா பாமர மக்கள் சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சவுக்கு சொல்லலாம், ரெட் ஜெயின் சொல்ல மாட்டோம், சிகப்பு பூதம். யாரு? சீமானும் அவரு சிகப்பு பூதம். அவரு உட்காந்துட்டு சீமானு கேட்குற கேள்விக்கு ஒருத்தரால பதில் சொல்ல முடியாது. அவரு எப்படிடா கேட்கறா பார்த்துமா அப்படி இப்படிம்பாரு. இந்த மீடியா எடுத்துட்டு போறோம்னா கதை கேட்டு தானே வருவானு அவர்கிட்ட. எதையா கேட்டுவிட்டு எதையாச்சும் விடுவாரு. டிஎம்கேல ஒருத்தன் கெட்டாரத்திலே பேசுவான்ல, இந்த இதை தள்ளி கிள்ளி அப்பப்போ வைப்பானோ அம்மால. அவன் பேச்சாளர், அவனை தடிப்படி இப்போ எலெக்ஷனுக்கு அப்போ சேர்த்துட்டாடுவான். ஆனால் அவளை சீமானை வச்சு எங்கள் தம்பி சீமான் பேசுவான் பாரு. அடே இதில் கொள்ளையில் வச்சு மிளகா போட்டிருந்தா அடே சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாமா. அந்த மாதிரி தான். டே இல்லடா, நம்ம இங்கே இவர் வாங்கி தராருல ஒரு ஜூஸ் ஒன்று, அதுவே ஆஸ்திரேலியாலேருந்து வருது. ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் தான், ரெட் ஆரஞ்சிலேருந்து. ஒரு டைம் பார்த்தா இதெல்லாம் கலாய்க்க தான் இருந்தது. ஒரு டைம் அரசியலாக பார்க்க இங்கே இது பார்த்தா ரொம்ப குதூகலமாக தான் இருக்கு. நீ ஒன்றும் இல்லை, இன்னையிலேருந்து நோட் பண்ணு. இந்த ஜனவரி பிப்ரவரி நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த மாதேஷ் ட்ரிப் தான் வரமெல்லாம் கழுவி ஊற்றணும், பாண்டெல்லாம் கழுவி ஊற்றணும். பாண்டே கிட்ட மாட்டிட்டு முடிப்பான் பாரு. பாண்டே கிட்டையும் அந்த அசோகத்தை மாட்டிக்கிட்டு அப்படியா கேட்டேன். ஐயோ தெரியாத அந்த கேள்வி வந்துருச்சு. யார் சொன்னது? இந்த யாரு? துறை முருகனா? யாரா? அந்த சாட்டை துறை முருகனா? இந்த இது அம்பேத்கர் வந்து பெரியார் வந்து இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நான் 8 கேட்பாரான், 4 கேட்பாரான். அப்புறம் பின்னாடி ஒரு நாள்ல வந்து காலேஜ் கட்டுறதுக்கு தான் அந்த காசுல அவங்க எந்த காலேஜ் தெரிஞ்சலன்னு எந்த. ஆனா பதில் கிடையாது நிறைய கேள்விக்கு. சில பேர்லாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். குத்துமதிப்பா பதில் கேட்காம அப்படியே கதை வந்துடணும். இன்னொருத்த நாடாருன்னு அவன் பார்த்தா ஏங்க என்னங்க அப்படி பேசுறீங்க அப்படிமானே, அவன் பேச்சுல வந்த சிரிப்பு தான் வரும். ஆனால் இங்கே அரசியல் அப்படி இருக்குடா, சிரிப்பு தான். இது மடியில் தான் அவன் கேட்டால் நாடு வாழுது. எப்படி நாட்டை கொண்டு வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அவன் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் இதுமாரி இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி திடீர்னு எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. எலெக்ஷன் வந்துச்சுரா நானும் இருக்கேன்டா உள்ள களத்தில் நானும் வருகிறேன்னு வந்துட்டாரு. எனக்கு புதிய தமிழகம் தான் நினைக்கிறேன் வருது. எனக்கு இந்த ஒரு சில பேர்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த யாரு இந்த திராவிட கழகம்லாம் தீக்காரங்களாம் அப்படியே வந்துடுவாங்க. இல்லை இவனை எலெக்ஷன் கமிஷன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சட்டம் போடணும், கூட்டணி ஒரு டைம் தான் வைக்கணும், அடுத்த 3 எலெக்ஷனுக்கு வைக்கவே கூடாது அப்படின்ட்டு. போய் வரைக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு எதுக்கு தனியாக கட்சி வச்சிருக்க? மெர்ஜ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. கட்சின்னு ஒன்று நடத்துகிற, தனியாக சின்னம் கட்டுக்கிட்டு தனியாக கொடி வச்சுக்கிட்டு, அப்புறம் எல்லா எலெக்ஷன் நீ கூட்டணியிலே இருக்கனா எதுக்கு உனக்கு தனியாக கட்சி தனியாக கொடி? நீ போய் தனியாக நில்லு. போய் வரைக்கும் கூட்டணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேறு தனி அஜெண்டா வேறு வாழுதா? ஒரு 3 எலெக்ஷன், பார்லிமெண்ட்டு, சட்டசபை, எதுக்குமே ஒரு 3 டைமுக்கு எவனும் கூட்டணி வைக்கக்கூடாது. வச்ச கூட்டணி போங்க, போய் கலைஞ்சி போய் வைங்க போங்க. ஆமாண்டா, அந்த சீமான் கேட்குற மாதிரி தான். போய் வரைக்கும் எல்லாம் இருக்கீங்க, எல்லாமே ஒத்து போகுது, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தனித்தனி கட்சி? எல்லாத்தையும் சேர்த்து விட்டு போக வேண்டியதானே ஒரே கட்சா? அதான் ஆல்ரெடி சரத்குமார் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆமாம், அவர் புத்திசாலி. நம்ம தனியாக பொழப்பு வந்து கத்தி கிடக்க வேணாம், தொண்டை தண்ணி போவ. நமக்கு இவரு மோடி காசு கொடுத்துருவாரு பார்த்துன்னு சொல்லி மக்கள் நீதிமன்றம் ஜாயின் பண்ணிட்டாரு. மக்கள் அவன் சொல்கிற மாதிரி அவரு கடையை முட்டாப்புல போதும், நம்ம உருட்டுனது கோயம்புத்தூர்காரன் எவனும் நம்மளை மதிக்கலை. அடுத்து ஏதாவது ஜாயின் பண்ணுறேன் டிஎம்டிகேவை தான் இருக்கும். ஆமாம், நம்ம யார் இவர் யாரா? அவர் தினகரன்
தினகரன் ஏதாவது சூச்சம் வச்சிருப்பாருடா பாப்போம், ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். தினகரன் தான் பண்ணுவான். நான் சொன்னேன் தேமுதிக. தேமுதிக தான். அது யார் ஒரு மவன் யார், விஜய பிரபாகரனா? விஜய பிரபாகரனை பிரபாகரன் என்ன அவர் இறந்தப்ப ஆழ்ந்த அனுபவத்தில் விட்டுருவான். இந்த மாதிரிலாம் ஓட்டு போக முடியாது. தூக்கி பிடிக்க பார்க்குறாங்க. பிரச்சாரத்தில் ஆஹா ஆஹான்னு சொன்னவன் தானே அவன் கேட்டனா ஆஹான்னு சொல்கிற மாதிரி பாயிண்ட் இல்லை. எல்லாம் பெரிய வீட்டு பசங்களாம் எவனும் படிக்கிறதில்ல, ஒப்பேத்திடலான்னு பார்க்குறானா வெறும் பேரை வச்சுக்கிட்டு. இவன் சும்மா கேப்டன்லாம் மூஞ்சி இருந்தால் ஓட்டு போட்டுருவாங்களான்னு இல்லை. சும்மா அவருக்கு அந்த ஆள் நல்லா இருந்தப்போ ஒன்றுமில்ல, ஏதோ இறந்ததுக்கு வந்து கேப்டன் அப்படின்னு இது பண்ணாங்க. நல்லா இருந்தபோது அந்த ஆளுக்கு ஒன்றும் பண்ணல. ஆமாம், இப்போ வந்து மீடியாவில் உட்காந்து பேசி கிடக்கிற, சினிமாவில் இருக்கிற எவன் அவர் ஆக்டிவாக இருக்கும்போது பேசினா அதான் எவன் ஆக்டிவா ஒன்றும் இல்லை. எல்லாம் மண்ணில் கொண்டு போய் போச்சதுக்கப்புறம் தானே வசனம் பேசுகிறானுங்க. ரொம்ப சிரமந்தான். ஊருக்கு ஊர் கட்சி இல்லைங்க, எங்கள் ஊர் லோக்கல் பாலிட்டிஷியன் வேறு இருக்காங்க. சும்மா இவங்க இதுன்னு எலெக்ஷன்லாம் ஒன்றும் தெரியுமா? எலெக்ஷன்லாம் அப்படியே கதறணும் என்ன பண்ணி எப்படி ஜெயிப்பானே அவனும் தெரியாது. அப்படியே சும்மா ஜெயிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இவனை போய் சட்டசபையில் என்ன கேட்குறாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையில் எதில் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இதை மாற்றிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. எதையாவது ஒன்றை சொல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துக்கிட்டு இருந்ததுப்பா, இதுக்கப்புறம் இந்த மெத்தடு கிடையாது, இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுது அப்படின்னு இதெல்லாம் மாற்றிருக்கோம். ஒரு கன்றாயும் கிடையாது. அதே ஒழுகிற பஸ்ஸு, அதே பாழாப்போன சிக்னலில் சுவிட்ச் போடுற போலீஸு, ஒன்றும் கிடையாது. இவங்க இந்த எங்கே போனாலும் இந்த 200 கொடுத்து இன்னும் எவ்வளோ கணக்கு தான் 200 கொடுத்து வருவாங்கன்னு பார்ப்போம். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 2 எலெக்ஷனுக்கு வருவாங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆள் இருக்காது. நான் காலேஜ் படிக்கும்போது என்ன நினச்சேன், இந்த கரடு கட்டியெல்லாம் செத்து போயிடும், இது பரம்பரையாக நான் இந்த கட்சி, பரம்பரையாக நான் இந்த கட்சி. நான் இப்போ 40s மேலே இதுக்கப்புறம் கீழே இருக்கலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கிறாங்க. வந்து மாறிடுவானான்னு பார்த்தேன். கடைசியில் என் கூட படிக்கிறேனே முக்கால்வாசி பேர் இருக்கனா தான் இருக்கேன்னு எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது. ஏன்டா தப்புனா கேள்வி கேளுங்கடா யாராக இருந்தாலும். என்ன சில பேர் பிடிக்காட்டி அரசியல் இருப்பாங்க, ஏன்னு சொல்லுங்கள். அதனால் ஏதாவது அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அதுதான்டா தப்பு. 10 காசுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஒரு நான் தெரியாதான் கேட்குறேன். ஒரு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர்னு எவனா போனால் அவன் பின்னாடி 10 கார் போகுது. எப்படி அவன் சம்பாதிக்கணும், அவன் பொழப்ப ஓட்டணும்ல. யார் கொள்ளை அடிக்கிறது? அப்போ அரசாங்கத்தில் இருந்தால் கொள்ளை அடிக்கிறது தானே விஷயம். இவங்களாம் நம்ம சம்பளமாக வருது. அவன் வந்து ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்திருப்பான், குழந்தை இருக்கும், அது பார்க்கணும்ல. போய் வேலை பார்க்கணும். மற்றவங்க மாதிரி என் ஊரில் 2 பேர் இருக்கிறானுவோ. ஏன்டா பாத்திர கடையில் பாத்திரம் எடுத்து கொடுக்குறோம். 3 பேர் இருக்கிறான். மனசாட்சிப்படி அவனுக்கு வந்து தப்புன்னு தெரியும், ஆனால் அது ஒரு அனுகாதக்காக இது. ஆமாம், ரொம்ப பேசினா வந்து மண் கடத்தலில் போலீஸையே கொள்றானோ. அப்புறம் நாடும் அரசாங்கமும் அப்படி இருக்குது. அப்புறம் எவன் கேட்பான்னு சொல்லு. போட்டு போனால் எவ்வளோ கொலை நடக்குது. அது அந்த கொங்கு மண்டலத்தில் அதிகம் நடக்குது. இப்போ பேசினாவே வெட்டு வாயில் பார்த்துக்கலான்றாங்களா? சட்டமே நம்ம தானே. என்னவோ பண்ணுறாங்க.